பிக் பாஸ் சீசன் ஸ்டார்ட் ஆகி இப்போ வரைக்கும் 76 நாட்கள் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஃபினாலேக்கு இன்னும் 3 வாரங்கள் தான் இருக்குது. இந்த நிலையில் இப்போ வரைக்கும் பிக் பாஸ் வீட்டை விட்டு 11 கண்டஸ்டன்ட் எவிக்ட் ஆகி வெளியே போயிருக்காங்க. அதை தொடர்ந்து இந்த வாரம் யார் எவிக்ட் ஆகி வெளியே போயிருக்காங்க அப்படின்ற அப்டேட் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் கிடச்சிருக்கு. இதுக்கப்புறம் நடக்க இருக்க எல்லா எவிக்ஷனும் கண்டிப்பாக டபுள் எவிக்ஷனாக தான் இருக்கும். ஏன்னா டபுள் எவிக்ஷன் பண்ணாதான் ஃபினாலே அன்னைக்கு 5 கண்டஸ்டன்ட் மீதி இருப்பாங்க. மேலும் இன்னும் 2 வாரங்களில் ஃப்ரீஸ் டாஸ்க் வந்துடும். அதுக்கப்புறமா பிக் பாஸ் பெருசாக எந்த ஒரு டாஸ்க்கும் கொடுக்காம செலிப்ரேஷன் வீக்காகவே தான் போயிட்டுருக்கோம். கண்டஸ்டன்ட் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறது, விட்டு கொடுக்கறது, ஃபேமிலியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேமை ரொம்ப மோசமாக விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி வார்ன் பண்ணியிருப்பாரு. அதை தொடர்ந்து நேற்று நடந்த எபிசோட்லையுமே முத்துக்குமரன் பவித்ராக்கு விட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் ஃப்ரீஸ் பாஸை கேன்சல் பண்ணியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி ரயானுக்கு கொடுத்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸையும் பிக் பாஸ் கேன்சல் பண்ணியிருப்பாரு. இதனால் கண்டஸ்டன்ட் எல்லாரும் ஒன்று சேர்ந்து பிக் பாஸ் கிட்ட மன்னிப்பு கேட்டுமே பிக் பாஸ் இப்போ வரைக்கும் எந்த ஒரு பதிலும் சொல்லவே இல்லை. இதனால் இந்த வாரம் சாட்டர்டே எபிசோடில் விஜய் சேதுபதி நடந்து முடிஞ்ச டாஸ்கை பற்றி எல்லாரையும் பயங்கரமாக வச்சு செஞ்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் முத்துக்குமரன் விட்டு கொடுத்தது, பிக் பாஸ் ஃப்ரீ பாஸை கேன்சல் பண்ணனது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் பேசியிருக்காரு. அதை தொடர்ந்து இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருக்குது அப்படிங்கிறதையும், ஃபஸ்ட்டே ரஞ்சித் தான் எவிக்ட் ஆகி வெளியே போயிருக்காரு அப்படிங்கிறதையும் பிக் பாஸ் ரிவ்யூவராக இருக்க ஐஷோட அப்பா தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ரஞ்சித்தோட எவிக்ஷன் அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படின்னு யாருனாலையும் சொல்ல முடியாது. ஏன்னா பிக் பாஸில் நிறைய ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட் எல்லாமே எவிக்ட் ஆகி வெளியே போயிருக்காங்க. அவங்களோட கம்பேர் பண்ணும்போது ரஞ்சித் எப்போவோ எவிக்ட் ஆகி வெளியே போயிருக்கணும். அன்பு பாசம் அப்படின்ற கேமை வச்சு தான் இவ்வளோ நாளாக பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்தார். மேலும் போன வாரம் அவர் போடுறதெல்லாம் வேஷம் அப்படின்னும், அவரோட உண்மையான முகம் இதுதான் அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி எல்லாருக்கும் காமிச்சிருந்தாரு. அதை தொடர்ந்து உண்மையாக உங்கள் கேமை நீங்கள் விளையாடுங்க, அன்பு பாசம் காமிச்செல்லாம் இப்படி கேமை ப்ளே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதை தொடர்ந்து இந்த வாரம் ஃபுல்லாகவே ரஞ்சித் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. இருந்தாலும் இவ்வளோ நாளாக இருந்துட்டு இப்போ பர்ஃபார்ம் பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி தான் அவரோட எவிக்ஷன் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பலருமே பேசிட்டு வராங்க.